லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மெதுவா வாடா. இரு வா வா. அவன் ஓகே ஓகே. எவ்வளோ பெரிய வீடு. ஏன்பா இந்த வீடு இவ்வளோ பெருசா இருக்கே, இந்த வீட்டுல கண்டிப்பா பணம் இருக்குமா? காசு இல்லைன்னா என்னடா, பொருள் இருக்குல்ல. சோத்துக்கு வழி இல்லைனாலும் நம்ம ஆளுங்க லோன்ல பொருளை வாங்கி பெருமைக்கு வச்சிருப்பானுங்க. ஓஹோ, அதை ஆட்டையே போட்ட வேண்டியதானே. சரி, மாஸ்க போட்டு வா. என்னடா பண்ண? மாஸ்க போட்டு வர்றேன். மாஸ்க மூஞ்சிட்டு போறா. சாரி பாஸ். என்னையும் மகிழ்னியும் விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்க இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம்? நீங்க இறந்து போனதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? எங்க திரும்பி வரவே மாட்டீங்களா? என்ன பார்க்கவே மாட்டீங்களா? என்ன பாஸ், கைய வச்சோன்னு கதவு தானா திறக்குது. கத்துனா கழுத்து நடிச்சிருவேன். வாடா. ஓகே ஓகே. என்னடா பண்ண? சேஃப்டிக்கு கதவை லாக் பண்றேன் பாஸ். டேய், மாட்டிக்கிட்டா ரிட்டர்ன் ஓடுறதுக்கு திறந்து வச்சா தானே ஈஸியா இருக்கும். கரெக்ட் பாஸ். சூப்பர். டேய், ரெண்டு பேரும் ஒரே பக்கம் போக வேண்டாம். ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கிடைக்கிறத சுட்டிக்குவோம். அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். சினிமால திருடங்க காலங்காலமா இதே டைலாக் தான் சொல்றாங்க. சேஞ்சுக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போ. இதுக்கு செருப்ப சாணில முக்கி அடிச்சிருக்கலாம். என்னடா பேசிட்டு இருக்கு? போடா. போ. திறந்தா இருக்கு. குயினோட வீடு தானே இது? என் மனசை திருடனவளோட வீட்லயா நான் திருட வந்திருக்கேன்? சேம் சேம். தொழில் செய்ய வந்துட்டு அப்படி என்ன எட்டி பார்த்துட்டு இருக்காப்ல? என்ன அப்படி பாக்குறாரு? ஏன் பாஸ் கத்துறீங்க? இது சொல்லதான் வந்தியாடா? அது இல்ல பாஸ், இப்ப எதுக்கு அந்த பொண்ணை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது அழக ரசிச்சிட்டு இருந்தேன். திருட வந்த இடத்துல ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முதுகு தோலை உரிச்சுவானுங்க பாஸ். அப்படியே சொல்ற? பாஸ், இப்ப என்னடா சொல்ல போற? நீங்க திருட வந்த மாதிரியே தெரியல, இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்க மாதிரியே தெரியுது. நோ நோ, நான்
நான் கலப்படமே இல்லாத பியூர் திருட. அப்ப வந்த வேலையை மட்டும் பாருங்க பாஸ். ஓட்டி டியூட்டி பார்த்தா போட்டி எடுத்துருவானுங்க. வாங்க பாஸ் போலாம். சரி சரி, எங்க போறது? பாஸ் நான் அந்த பக்கம்லாம் பார்த்துட்டேன். பீரோ இருக்கிற ரூம் எல்லாம் தாள் போட்டு ஆள் படுத்திருக்கானுங்க. அதனால கிச்சன் பக்கமா போய் அண்டா குண்டா கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட வேண்டியதா? எப்படி? வாங்க, சத்தம் போடாதீங்க. மஸ்க் போறா. பாஸ் சூப்பரா இருக்கு பாஸ். ரிச்சான வீடுனா ரிச்சான வீடு தான் பாஸ். ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, டேய் சத்தம் போடாதடா. அடுப்பு, டேய் அது இடுப்பு. சாரி பாஸ், சீமனிலாம் இருக்குன்னு சொன்னேன் பாஸ். சரி பாத்துக்க என்ன வா. பாஸ் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். டேய் ஒரு நிமிஷம்டா. இருந்தாலும் அந்த பொண்ணோட வீட்டை திருடுறது என் மனசு கஷ்டமா இருக்குடா. பாஸ் திருட வந்தா ஃபீல் பண்ண கூடாது, ஃபீல் பண்ணா திருட கூடாது. அப்படிங்கிற வாங்க போலாம். என்ன பாஸ் ஸ்லோவா இருக்காரு? நம்ம ஆரம்பிப்போம். ஃப்ரிட்ஜ் இது என்ன புதுசா இருக்கு? என்னன்னு பாஸ் பாஸ் ஒரு ஹெல்ப் பாஸ். என்னடா? இத தூக்கி அப்படியே இடுப்புல வச்சீங்கன்னா நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் பாஸ். டேய் வேணாண்டா, அந்த பொண்ணு பாவண்டா. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு பாவண்டா. ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லணும், நான் மண்டே உடைக்க விட மாட்டேன் பாஸ். யாரு? என்னடா பண்ணிட்டு வந்த? யாரு? டேய் வந்து திருடா வாடா. யார் இது? நீங்க யாரு? யார் நீங்க? யாரு? ஆதிரா, என்னாச்சு ஆதிரா? திருடனா? எங்க? அங்கம்மா. ஏய், அங்க யாருமே இல்ல. போயிட்டாங்களா? திருமாறன் இல்லனதும் போலீஸ்காரன் வீட்லயே திருட வந்துட்டாங்களா? ஐயோ, என்னெல்லாம் திருடுனாங்கன்னு தெரியலையே. சரி சரி, போய் என்னன்னு தேடி பாருங்க. போமா போ போ. அம்மா. என்னம்மா? அம்மா எதையும் எடுக்கலையே, எல்லா பொருளுமே வச்ச இடத்துல தான் இருக்கு. ஆமா, நானும் பாத்துட்டேன். எதுவுமே திருட்டு போல. திருடலையா? அப்புறம் எதுக்கு வந்திருப்பாங்க? ஏய், அவங்கள நல்லா பாத்தியா? ஏய், உன்னதான். என்ன கேட்டீங்க? விளக்கணைய கேட்டேன். இங்க எதையும் திருட மாதிரி தெரியல. உண்மையாவே திருட வந்தானா? நீ அடையாளம் பாத்தியா? ஆமா. சொல்லு, பாத்தியா இல்லையா? ஆமா ஆமா, அது வந்தவரோட கண்ணு அவரோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. முகமுடி போட்டிருந்ததால கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு.
அது அது நிச்சயமா அவரோட கண்ணுதான். அடச்சி வாய் மூடு. ஆளை பாத்தியானா கண்ணை பாத்தேங்கிற. அதுவும் திருமாறனோட கண்ணா. ஆதிரா, உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு. யார பார்த்தாலும் திருமாறன்னு சொல்லிட்டு திரியுறா. காலையில பைக்க திருடிட்டு போனவன் திருமாறன்னு சொன்ன. இப்ப வீட்ல திருட வந்தவனையும் திருமாறன்னு சொல்ற. ஏய், என்ன எங்க எல்லாரையும் பைத்தியமாக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கொன்ன நோண்டிடுவேன் பாத்துக்க. இல்ல அத்தை, வந்த திருட அவர மாதிரியே இருந்தான். அவர் என்ன பாக்குற மாதிரியே பார்த்தான். ஆதிரா, ஏமா இப்படி பேசுற? நீ யார சொல்ற? இங்க யாரும் வந்த மாதிரி தெரியலையேம்மா. ஏமா, நீ நல்லா தூங்குனியா? தூக்கம் ஏதாவது கெட்டு போச்சா? அவளை விடுங்க. ராத்திரி எல்லாம் கைங்கன்னு சத்தம் போட்டா நாங்க எப்படி தூங்குறது? இவளால எங்க நிம்மதியே போச்சு. இவளை இப்படியே விட்டோம்னா அடுத்து நம்ம கண்ணெல்லாம் பார்த்து இது திருமாறனோட கண்ணுன்னு கைய விட்டு நோண்டினாலும் நோண்டிடுவா. சீக்கிரமா இவளை ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஆதிரா, ஆதிரா, போய் தூங்கு போ. போமா, போய் தூங்கு. கதவை சாத்து சுபத்ரா. டேய், என்னடா சூது விளையாடுறியா? ஏண்டா சூது விளையாட தடை பண்ணிட்டாங்கன்னு தெரியாதா? இது பாரு, மீறி விளாண்டா போலீஸ் பொசிஷன் போடுதா. நாம செய்யற திருட்டு தொழில் மட்டும் கவர்மெண்டால அப்ரூவல் கொடுத்ததா பாஸ்? திருட மாதிரி பேசுங்க பாஸ், போலீஸ் மாதிரி பேசாதீங்க. இப்ப நான் விளையாடுறது சூதாட்டம் இல்ல, கேம். சரி, என்ன பண்ணு, நான் கிளம்புறேன். பாஸ் எங்க போறீங்க பாஸ்? ஒரு வேலையா பாருடா. நம்ம வேலையே திருடுற வேலை தானே. இருங்க, நானும் வந்துடுறேன். ஏய் ரே, ஆ, நான் மட்டும் தான் போறேன். தனியாவா? ம், ஓஹோ, தனியா தொழில் பண்ண போறீங்களா? ஆமா. இப்ப அதுக்கு என்னடா? சரி சரி பாஸ், டென்ஷனா இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, வேலூர்ல இருந்து என்ன நம்பி வந்தீங்க, இப்ப என்ன கைவிட்டு போறீங்க, பாத்துக்கோங்க. அப்புறம் என் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். போன்லாம் பண்ணாத. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? அப்ப எதுக்கு போன் எடுத்துட்டு போயிட்டு போன் இங்கே வச்சுட்டு போயிருங்க. ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற உங்க போனு இங்க இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு மன திருப்தியில உங்களுக்கு போன் அடிக்காம இருப்பேன். ஓ, அப்படி அப்படி. ஐயோ செல்லா, இப்படிலாம் பேசாத. நான் காமெடி பண்ண மாட்டேன். அதே மாரி அடிக்கவும் செய்வேன். பாஸ் வேணாம், ம், நீங்க மட்டும் போங்க பாஸ். நான் இங்க இருந்து வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். போறதுன்னா போ, அது என்ன அடிச்சுட்டு போறது? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பாஸ். ஹலோ, சொல்லுங்க.
நம்ம குயின். அவங்க பார்க்கறத பார்த்தா ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதே. ஒருவேளை நேற்று அவங்க வீட்டுக்கு திருட போனதுக்காக கோவத்தில் துரத்துறாங்களோ? சேச்சா இருக்காது. நம்மளும் எப்படி அடையாளம் தெரியும்? அவங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக அந்த வேலையாக போடுறேன். சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். எங்க அவரை காணோம்? இந்த பக்கம் வந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஐயோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே. ஏய் இல்லே, ஏய் மச்சி, இவ யாருன்னு தெரியுதா? யாரு? இவதான் செத்து போன அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறனோட பொண்டாட்டி. போலீஸ்காரன் பொண்டாட்டியா? ஏய், இங்க எதுக்கு வந்திருக்க? ஏய், உங்களை உழவு பார்க்க வந்தியா? உன் புருஷன் போய் சேர்ந்ததும் போலீஸ் வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இவ நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வந்திருக்காடா. ஐயோ, இல்ல இல்ல, நான் அதுக்காகலாம் வரல. ஏய் புறா. ஏய் 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 புறா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே மாட்டி விட பாப்ப? உன் புருஷன் போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்கணுமா? அனுப்பி வச்சிடறோம். ஏய் அடியாதா, பயமாகுதுண்ணா. நான் வரலாம். Oh, boss.
மாஸ்கே வந்து பாக்குறேன். ஓ யா ஐடியா கணம் சாரியா